ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி ருசியான தக்காளி பஜ்ஜி, தக்காளி கடையல், இது தக்காளி சட்னின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பார்த்துருங்க, 10-12 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன்னா, ஒரு 10 பூண்டு, இது வரமிளகா ஒன்று போட்டு, அது வரமிளகா ரொம்ப பயங்கரமாக உரைக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடுங்க. நடுத்தாம் தக்காளி சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வரமிளகா போடுங்க. வெங்காயம், பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் உரைப்பு வேணுன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாங்க. இது நான் உரைப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பேன், அதனால் நான் ஒரு வரமிளகா, இது பயங்கரமான உரைக்கிற வரமிளகா, நான் 1 போட்டேன். நீங்கள் 2-3 போட்டுக்கிடுங்க, ஏன்னா திரும்ப மிளகாத்தூள் போடுவோம் பார்த்துக்கிடுங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் அதையும் போடுங்க. இது 2-3 பேருக்கு செய்கிற மாதிரி செய்கிறேன். நீங்கள் அது 4-5 பேர் இருந்தாலும் ஒரு 4-5 தக்காளி போட்டுக்கிடுங்க. வெங்காயம் கூட கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. போட்டு ஒரு 300 தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 3 விசில் குக்கரில் வந்துடணும். அப்போ தாங்க நல்லா சும்மா சட்டியில் வைக்கிறது, குக்கரில் தான் வைக்கணும். அவ்வளோதான். அப்போ தாங்க நல்லா மசிஞ்சு நல்லா மசிகிறதுக்கு நல்லாயிருக்கும். வெஞ்சிட்டு பற்றியெல்லாம் மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. அப்புறம் மல்லி இலை அதையும் போட்டு நல்லா கடைங்க. நல்லா மசிஞ்சிடணும். மிக்சியில் வச்சுலாம் அடிக்கக்கூடாது, மற்ற வச்சு தான் கடையணும். கடைஞ்சி அப்படியே இட்லியை ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டுங்க. தேங்க்யூ.